Hello friends, welcome to Niga's All-Rounder. இது class 9 stem stitch. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி இதுவும் பார்டர் டிசைன் தான். இதை வந்து இந்த எப்படி சொல்ல ஒரு கொம்பு டிசைன் மாதிரி வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் நான் எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறமா நான் கர்வ்ஸில் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த டிசைன் வந்து கர்வ்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் ஒன்று நான் போட்டுக்கிறேன். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின். அப்புறம் ஏற்கனவே நான் போட்ட லாங் செயின் இருக்கு இல்லையா, அது அப்படியே பின்னாடி கொண்டு வந்து அந்த போட்ட செயினோட பாதியில் ஒரு செயின் இழுத்து ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றேன். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு மறுபடியும் குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிட்டு எகைன் பேக்கில் கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட செயினோட பாதியில் நான் குத்தி இது பண்ணுறேன். ஸ்டெம் ஸ்டிச் வந்து இதுதான். இதே தான் ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங் செயின் இழுக்கிறோம். அதை லாக் பண்ணுறக்கு ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட லாங் செயினோட பாதியில் ஒரு குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதை லாக் பண்ணுறக்கு ஒரு குட்டி செயின் போடுறோம். மறுபடியும் ஃப்ரண்ட்டு. இதில் நம்ம இன்னும் கவனிக்கணும் அப்படின்னா, நாம் ட்ரா பண்ணுற லைனை விட்டு இந்த ஸ்டிச்சஸ் மாறக்கூடாது. அந்த சேம் அதே லைனில் நம்ம போயிட்டே இருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த ஸ்டிச்சஸ் அழகாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக இது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே இருக்காது. அந்த லைன்ஸ் மட்டும் எப்போவுமே மாறக்கூடாது. லைன்ஸாக இருந்தாலும் சரி, கர்வ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரா பண்ணினதில் கரெக்டாக நம்ம வந்து போடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே இதோட ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ்ஸு. ஏன்னா இது அட்வான்ஸ் லெவல்லையும் இந்த ஸ்டிச்சஸை வந்து மாடிஃபை பண்ணி வேறு நம்ம இதுலேயே வந்து நம்ம பீட்ஸை வச்சு போடலாம், ஜர்தோசி வச்சு போடலாம். இந்த மாதிரி இது ஜரி த்ரெட்டில் போடலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் பழகிறதா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில்க் த்ரெட்டில் பழகுங்க. ஜரியில் போடுறத விட சில்க் த்ரெட்டில் பழகுங்க. இப்போ இந்த மாதிரி நான் கர்வ் லைனில் நான் எப்படி வந்து ஒரு கர்வ் லைனில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இந்த மாதிரி கொம்பு டிசைன் எல்லாம் ப்ளவுஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொம்பு டிசைனுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் எகைன் பின்னாடி கொண்டு வந்து ஒரு லாங் செயின்ஸ் லாக் ஸ்டிச், மறுபடியும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு லாங் அண்ட் ஷார்ட்டு. இதே தான் நம்ம இப்படியே தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம கரெக்டாக கொண்டு போயிடுறோம். ஓகே, அந்த வளைஞ்ச லைன்ஸ் கர்வ்ஸ்லையெல்லாம் எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிசைனையே நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது இடையில நான் டிப்ஸ் ஏதாவது சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு வளைவில் திரும்பும்போது அந்த நூல் வந்து விலகி வரும். அப்போ வந்து அந்த லைன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு லாங் அண்ட் ஷார்ட் போட்டேன். நான் திருப்பி பேக்கில் கொண்டு வரும்போது அந்த முதல்ல போட்ட செயினை லைட்டாக ஒதுக்கி விட்டு அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இன்னொரு லாங் அண்ட் ஷார்ட் போடுறேன். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நூலை வந்து கொஞ்சம் ஒதுக்கி விட்டு நான் போடுறேன். அப்போ வந்துட்டு நம்ம அந்த கர்வ்ஸில் திரும்பும்போது அந்த கேப் வராமல் நம்ம தவிர்க்கலாம். இப்போ கேப் வந்திருக்கா,
இப்போ இந்த கேப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் அந்த திரும்பி பேக் ஸ்டிச் போடும்போது நான் அந்த நூலை ஒதுக்கி விட்டு நான் போடுறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கர்வ்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி கர்வ்ஸ் திரும்புகிற இடத்துலையெல்லாம் நூல் விலகி தான் வரும். அதை சரி பண்ணி எப்படி போடுறதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சம்மரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன் மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் இது முடிச்சிட்டேன். இந்த கர்வ்ஸ் நான் முடிச்சிட்டேன். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இருக்கிற 2 கொம்புலையும் நான் வந்து அந்த டிசைன்ஸை நான் போட போகிறேன். நான் போட்டுட்டேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் இந்த டிசைனே நீங்கள் போடணும். இதுக்கு நான் ஷேப்ஸ் கொடுக்குறேன். அந்த ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து அழகாக வரும். உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறீங்க மேலே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.